ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர். ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்க மொதல் சாப்டர் என்னது? பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி லெக்சர் வைஸ் நடத்திருக்கீங்களே சார், நாங்களே கவனிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் சார் ஒன் ஷாட்? 11th போர்டு எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம படிக்கிற ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? இன்டர்னலாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போது இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டர்லேருந்து எந்தெந்தெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்படி ஆன்சர் எழுதணும். ஸோ மறுபடியுமே நான் என்ன பண்ண போகிறேன், கிளாரிட்டிக்காக இந்த சாப்டரை ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாரும் கிளாஸ்க்கு ரெடியா? எஸ், ஓகே. அப்போது இன்னைக்கு கிளாஸோட நோட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன், எதனால? ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் புக்லெட் மாதிரி தான் இருக்க போது இன்னைக்கு கிளாஸ். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நீ தனியாக என்ன பண்ண வேணாம், எதுவும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளாஸ் நோட்ஸ் எடுத்தனாலே அப்படியே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கறதே எப்படி சொல்லிக் கொடுப்பேன், ஈஸியாக கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இந்த சாப்டர் புரியலனா 11th இருக்க மற்ற சாப்டர் புரியாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 12th இருக்க சாப்டருமே என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான் என்னது, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ரைட், அப்போ கிளாஸ்க்கு போகலாமா? அதே மாதிரி சார், எனக்கு இந்த சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதை நீ எங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளோட 11th 12th வாட்ஸ்அப் சேனலில். ஸோ 11th 12th வாட்ஸ்அப் சேனலில் இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே இந்த சாப்டருக்கான ஃபார்முலா ஷீட் மட்டும் கிடையாது, அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சருமே என்ன பண்ண போகிறேன் இந்த கிளாஸ் முடிஞ்சதும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்னா உடனே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன்ல வீடியோ, இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளாஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். அதை கிளிக் பண்ணால் கூட டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சதும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாப்டரில் நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா ஷீட் மட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸுமே கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ். ஸோ ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். என்னென்னலாம் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ், ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரின்னு சொன்னாலே இந்த வார்த்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். அந்த வார்த்தை தெரியாமல் கெமிஸ்ட்ரி நம்மளால் படிக்கவே முடியாது. அப்படின்ற வார்த்தை என்ன? எஸ், எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? மேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா மேட்டர்னா என்ன? மேட்டர் அப்படின்னா எது ஒன்றுத்துக்கு வெயிட் இருக்கு, அதே மாதிரி ஒரு இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், மேட்டர்னு சொல்லிடலாம். எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்லா கவனிச்சோன்னா எனக்கு மேட்டர் ரெண்டா நம்ம மேட்டரை பிரிக்கலாம். எப்படி ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மேட்ரு என்னன்னு சொல்லுவோம், மிக்சர், கலவைகள். கரெக்டா? ஒன்று ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது, ரெண்டு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறது மிக்சர். இன்னொன்று என்ன அப்படின்னா பியோர் சப்ஸ்டான்சஸ். மிக்சர், இன்னொன்று பியோர் சப்ஸ்டான்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ, மிக்சர் அப்படிங்கும்போது ஃபர்தராக நம்மளுக்கு மிக்சர் என்னவா பண்ணோம், ரெண்டு விதமாக நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் மிக்சரை. எஸ், நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு விதமாக மிக்சரை கிளாசிஃபை பண்ணலாம். என்னன்னு ஒன்று பார்த்தோன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று என்னது, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்.
ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஒன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அப்போ பியோர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்றதையும் நம்ம ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். பியோர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்றத எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று எலமெண்ட்ஸ், இன்னொன்று ஒன்று நம்ம என்னன்னு சொல்லலாம், காம்பவுண்ட்ஸ். ஒன்று வந்து எலமெண்ட்ஸ், இன்னொன்று ஒன்று வந்து என்னது, காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மேட்டர் அப்படின்னா என்ன, எனிதிங் தட் ஆக்குபைஸ் anything that has mass, அதே மாதிரி எனக்கு ஸ்பேஸையுமே என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். மேட்டர்னா என்ன, எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேட்டர்னு எடுத்தால் ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று மிக்சர், இன்னொன்று ஒன்று பியோர் சப்ஸ்டான்ஸ். மிக்சரில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். பியோர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், அதே மாதிரி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். எலமெண்ட் ஒன்று, இன்னொன்று ஒன்று காம்பவுண்ட். இட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ எல்லாரும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டால் இதை உங்களால் எழுத முடியுமா, முடியாதா? எஸ், கண்டிப்பாக எழுத முடியும். ரைட். ஸோ முடியும்னா புட் ஒன் தம்ஸ் அப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மேட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா பேசிக்காக எப்படி கிளாஸிஃபை ஆகும், மிக்சர், பியோர் சப்ஸ்டான்ஸ். அதுக்கு அடுத்தது ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். பியோர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், எலமெண்ட்ஸ் அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ். டன். அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணலாம்? எஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும்? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி? எஸ், எதெல்லாம் நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டெல் மீ. எஸ், எதெல்லாம் நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? எஸ், ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்? லென்த். லென்த்ன்றது நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? லென்த் அப்படின்றது நம்மளுக்கு என்னது, அது ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. லென்த்துக்கு அடுத்து மாஸ், கண்டிப்பா பிசிக்ஸ்ல படிப்போம். டைம், கரண்ட், இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியா இல்லையா? கண்டிப்பா. லென்த், மாஸ், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், மெயினா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு தான் இந்த சாப்டர்ல நிறைய டீல் பண்ணுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்போ லென்த் அப்படின்றத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூனிட்ஸ். கரெக்டா? அப்போ யூனிட்ஸ், எஸ்ஐ. லென்த் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த்தை வந்து மீட்டர். எம் அப்படின்னா என்ன? மீட்டர். கரெக்டா? டெம்பரேச்சர் ஒவ்வொன்றா குவிக்கா கமெண்ட்ல பண்ணுங்க. மீட்டர். அடுத்து டைம் எதில் பண்ணுவோம்? சாரி, டெம்பரேச்சர். மாஸ்னா கிலோகிராம். ஓகே, டெம்பரேச்சர் எதில் பண்ணுவோம்? கெல்வின். டெம்பரேச்சர் வந்து கெல்வின். மாஸ், மாஸ் வந்து எதில் பண்ணுவோம்? கேஜி, அதாவது கிலோகிராம். டைம் மெயினா என்னது? எஸ், அதாவது செகண்ட்ஸ். கரண்ட், கரண்ட்டுக்கு என்ன யூனிட்? ஆக்சுவலா பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். கரண்ட்னா ஆம்பியர். கரண்ட் வந்து ஆம்பியர். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? கேபிட்டல் ஏ. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன எடுத்துப்போம்? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் மோல். கரெக்டா? ஓ, இங்கே யூனிட் வரணுமா? ஒரு நிமிஷம்.
current A யூனிட், அதாவது ஆம்பியர். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், மோல். கரெக்டா? யூனிட் வந்து என்னது, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல். அதோட சிம்பிள், ஓகே, மோல்ன்றது ஃபுல் ஃபார்ம், சிம்பிள் வந்து நம்மளுக்கு என்னது, MOL. மோல் சிம்பிள் வந்து MOL. நல்லா தெரிஞ்சுக்கோ, மற்ற எல்லாம் கூட நீ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்ப. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் மோல். அதுதான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இட் இஸ் ஃபைன் சார். ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள் சார், சால்ட்டை எடுத்து தண்ணியில் கரைக்கிறேன். அப்போது கரைச்சதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? சால்ட் இருக்கிறதே நம்ம கணக்கு தெரியாது, ஒரே மாதிரி ஆகிடும். அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, இதெல்லாம் சால்ட்டு இதெல்லாம் சாண்டுன்னு. அதுதான் நம்மளுக்கு என்னது, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு புக்கில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கோ. ஓகே, அப்போது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். எப்படி மேட்டரை கிளாஸிஃபை பண்ணுறோம், மிக்சர், பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸை எலமெண்ட், காம்பவுண்ட். மிக்சர்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், அதுக்கு அடுத்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி, லென்த்னா மீட்டர், டெம்பரேச்சர்னா கெல்வின், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், கரண்ட் ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது, மோல். டன். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், நோட் பண்ணிக்கோ, அடுத்த டாபிக் போகலாம். டன், நோட் பண்ணியாச்சா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், சில கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயினாக நெக்ஸ்ட் வந்து சில லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், அது என்னென்ன லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். என்னென்ன லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் நம்மளுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் என்ன அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஃபர்ஸ்ட் லா என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். எப்படி சிம்பிளா சொல்லலாம்? எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா எழுதலாம், டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட், டோட்டல் மாஸ் ஆஃப் reactants is equal to total mass of products. total mass of reactant நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? total mass of productக்கு ஈக்குவலா இருக்கும். இதை எழுதுனா போதும். இதுதான் என்னது? law of conservation of mass. அடுத்து next law என்னது? law of definite proportionனாலும் ஒண்ணுதான், constant proportionனாலுமே நம்மளுக்கு என்னது? ஒண்ணுதான். law of definite or constant proportion. law of definite or constant proportion. எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும், ஆனால் அதோட ப்ரப்போர்ஷன் பை மாஸும் எனக்கு எப்போ? ஆல்வேஸ் டெஃபினைட் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக எழுதுறேன், அப்போ உனக்கு கிளியராக புரியும். கெமிக்கல் காம்பவுண்ட், ரைட்? இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கவா? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா
எங்க நீ போய் எந்த வாட்டர் எடுத்தாலுமே அதோட ஃபார்முலா என்ன H2O தான் ரைட் அதுதான் லா ஆஃப் டெஃபினைட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன் எ கெமிக்கல் காம்பவுண்ட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ மைண்ட்ல வாட்டரை வச்சுக்கோ வாட்டர்னு எடுத்தோம்னா என்னென்ன இருக்கும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்கும் கரெக்டா எங்க போய் நீ வாட்டர் எடுத்தாலும் எப்பயுமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் மாலிகுலர் ஃபார்முலால பிரசன்ட் ஆயிருக்கும் எ கெமிக்கல் காம்பவுண்ட் always contains same element எங்க போய் நீ வாட்டர் எடுத்தாலும் வீட்டில் இருக்க வாட்டர் தான் கிடையாது நீ எங்க போய் வாட்டர் எடுத்தாலுமே நமக்கு வாட்டர் ஃபார்முலா என்ன தான் இருக்கும் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் H2O தான் வாட்டர் ஸோ அதான் வாட்டர் ஆல்வேஸ் கண்டெயின் சேம் எலமெண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வாட்டரை நீ மைண்ட்ல வச்சுக்கோ நான் ஜென்ரலா இங்க டெஃபினிஷன் எழுதுறேன் சொல்றது புரிஞ்சா அப்பதான் படிக்க ஈஸியா இருக்கும் கெமிக்கல் காம்பவுண்ட் ஆல்வேஸ் கண்டெயின்ஸ் சேம் எலமெண்ட் அதே மாதிரி அதோட ப்ரப்போர்ஷன் பை மாஸ் and their proportion by mass அதுவுமே எனக்கு எப்பயுமே தான் என்ன இருக்கும் is always என்ன லா நேம் கான்ஸ்டன்ட் ஆர் டெஃபினைட் is always கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் ஓகே தான் டெஃபினைட்னு சொன்னா ஓகே தான் வாட்டர் அப்படின்னா எப்பயுமே அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஒரே எலமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் நீ எங்க போய் வாட்டர் நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுமே எல்லா வாட்டர்லயுமே எனக்கு எப்படி தான் இருக்கும் ப்ரப்போர்ஷன் பை மாஸ் கான்ஸ்டன்ட் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அந்த ரேஷியோல தான் நம்மளுக்கு பிரசன்டா இருக்கும் சொன்னது புரிஞ்சுதா ஸோ அதுதான் நம்மளுக்கு லா ஆஃப் டெஃபினைட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன் அடுத்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் ஏன்னா டெஃபினிஷன் கேட்பாங்க நம்மளுக்கு எக்ஸாம்ல ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் எப்படி மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்னா என்ன சார் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் NO அது ஒரு நைட்ரஜன் ஆக்சைடு N2O அதுவுமே ஒரு நைட்ரஜன் ஆக்சைடு NO2 அதுவுமே ஒரு நைட்ரஜன் ஆக்சைடு அப்போ அது என்ன சொல்லலாம் ஒரே எலமெண்ட் தான் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆனா கம்பைன் ஆகி எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது கரெக்டா நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுக்குது அதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் when two elements combine to form when two elements என்னது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் எனக்கு கம்பைன் ஆகுது when two elements combines to form nitrogen oxygen combine ஆனா NO possible NO2 possible N2O possible எல்லா possibility இருக்கு கரெக்டா அப்போ நமக்கு என்ன ஆகும் to form எத்தனை காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது two or more compounds to form 2 or more compounds அப்போ நல்ல கவனி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த டிஃபரண்ட் masses ஆஃப் ஒரு எலமெண்ட் கம்பைன் ஆகுது பாத்தியா அது அதர் எலமெண்டோட மாஸோடையும் ஒரே மாதிரி தான் கம்பைன் ஆகும் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாரு then the combining masses of one element then இல்லனா different masses னு எழுதுறேன் the different masses of then the different masses of one element which combines with the same mass of other element which combines with same mass of other element அப்போ அந்த ரேஷியோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதர் எலமெண்ட் ஆர் இன் தி other element are in the simple ratio or in the simple ratio of
whole number. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 லாஸுமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு லா என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அடுத்து லா ஆஃப் டெஃபனைட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். இந்த லாவை கொடுத்த சயின்டிஸ்ட் என்னது? ப்ரௌஸ்ட். அப்போது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் கான்செப்டை கொடுத்தது யாரு? டால்டன். சயின்டிஸ்ட் நேமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டன். ஸோ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதுக்கு அடுத்தது லா ஆஃப் டெஃபனைட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், அதுக்கு அடுத்தது லா ஆஃப் நம்மளுக்கு என்னது? மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வி வில் மூவ். டன். நெக்ஸ்ட் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். என்னது லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்? ஒரு கேஸ் மாலிகுல் ரியாக்ட் ஆகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வென் கேஸஸ் ரியாக்ட், எப்படி கேஸ் ரியாக்ட் ஆகும்னா, வென் கேஸஸ் ரியாக்ட் தே டூ ரியாக்ட். ஆனால் என்ன ரேஷியோலனா? in simple multiple ratio of volumes. When gases react, they do in simple multiple ratio of volumes. Simple multiple ratio of volume தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? கேஸ் மாலிகுல்ஸ் ரியாக்ட் பண்ணும். அப்போ எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுமே என்னது? கேஸஸ் தான். எஸ். ஸோ வென் கேஸஸ் ரியாக்ட் தே டூ இன் சிம்பிள் மல்டிபிள் ரேஷியோ ஆஃப் வால்யூம் அண்ட் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் அதுவுமே நம்மளுக்கு என்ன ரேஷியோவில் தான் இருக்கும்? ஆர் ஆல்சோ கேஸாக தான் இருக்கும். ஆர் ஆல்சோ கேஸஸ். ஆல் த வால்யூம்ஸ் பி எஸ் அ சிம்பிள் ரேஷியோ. சொன்னது புரிஞ்சுதா? ஆல் த வால்யூம்ஸ் பி எஸ் அ சிம்பிள் ரேஷியோ. அதே மாதிரி வால்யூம் அப்படின்னு பேசும்போது என்ன கண்டிஷன்ல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரொவைடட் ஆல் வால்யூம்ஸ் பி எஸ் அ சிம்பிள் ரேஷியோ, ப்ரொவைடட் ஆல் வால்யூம்ஸ் ஆர் மெஷர்டு. எப்படி? ஆல் வால்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அட் same temperature and then pressure. இதான் law of combining volume. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அவகேட்ரோஸ் லா. வெரி சிம்பிள். அவகேட்ரோ லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரே படிச்சிருப்போம். கரெக்டா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ். equal volume of all gases under equal volume of all gases under same temperature and pressure contain equal number of molecule. Contains equal number of molecules
அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கொஷின் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மேட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், அதே மாதிரி அதுக்கு என்ன இருக்கும்? மாஸ் வந்து இருக்கும். எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? மிக்சர் ஆர் பியோர் சப்ஸ்டன்ஸ். ஸோ மறுபடி சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போது அடுத்து பியோர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட், ரைட்? அடுத்து மிக்சர் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அதுக்கு அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த், டெம்பரேச்சர், மாஸ், டைம், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ், இதெல்லாம் யூனிட், இதெல்லாம் அதோட எக்ஸ்பேன்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம். இதை என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் 1 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது, இல்லை 2 மார்க்கில் கேட்டுட்டு எக்ஸாம்பிளையும் நம்மளை எழுத சொல்லலாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் அது எப்படி மெஷர் பண்ணுவோம்? இன் யூனிட் இஸ் மோல். அதுக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்? லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஒன்று இந்த லாவெல்லாம் செப்பரேட் 2 மார்க்காக கேட்கலாம், இல்லை 3 மார்க்காக கேட்கலாம், இல்லை மொத்தமாக எல்லா லாவையும் எழுத சொல்லி 5 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் வேணால் இருக்குது? 2 மார்க்காகவும் கேட்கலாம், 3 மார்க்காகவும் கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்காகவும் கேட்கலாம். அப்போ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்னா என்ன? நீ தனியாக வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பக்கம் பக்கமாக எழுதணும்லாம் இல்லை, ரொம்ப ப்ரிசைஸாக எழுதினாலே போதும், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன? மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது லா ஆஃப் டெஃபனைட் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன். யார் இந்த லாவை கொடுத்தது? ப்ரௌஸ்ட். என்ன சொன்னார்? ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்வேஸ் கண்டெயின் ஒரே எலிமெண்ட் தான் இருக்கும் அந்த கெமிக்கல் காம்பவுண்டில். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதே மாதிரி அந்த ப்ரப்போர்ஷன் பை மாஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாட்டரை மைண்டில் வச்சுக்கோ. எலமெண்ட் கம்பைன் ஆகுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன், எங்கே போனாலும் வாட்டர் தான். அப்போது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஒரே எலமெண்ட் தான். கெமிக்கல் காம்பவுண்ட் ஆல்வேஸ் கண்டெயின் சேம் எலமெண்ட். அதே மாதிரி அது கம்பைன் ஆகிற ப்ரப்போர்ஷனும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். எங்கே போனாலுமே நம்மளுக்கு 2 ஆக்சிஜன் இருக்கும், அதே மாதிரி 2 ஹைட்ரஜன் இருக்கும், 1 ஆக்சிஜன் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதை பண்ணது யாரு? டால்டன். என்ன சொன்னார்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் என்ன எக்ஸாம்பிள் மைண்டில் வச்சுக்க சொன்னேன்? நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிறது. இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு NO பாசிபிள், N2O பாசிபிள், அதுக்கப்புறம் NO2வுமே நம்மளுக்கு பாசிபிள். அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டெஃபினேஷன் எழுதுறது பிரச்சனை இல்லை, ஓன் வார்த்தையில் கூட எழுதலாம், ஆனால் மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லலாம்? 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குது? 2 ஆர் மோர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ தானே சொன்னேன், நைட்ரஜன் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி NO, N2O, NO2 எல்லாமே கொடுக்கணும். அதே தான். ஆனால் அப்போது நல்லா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி நம்மளுக்கு 2-3 காம்பவுண்ட் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் மாஸா இருக்கும் ஒரு எலமெண்ட், கரெக்டா? விச் கம்பைன் வித் சேம் மாஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். என்ன ரேஷியோல? சிம்பிள் ரேஷியோ. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து என்னலாம்? லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக என்ன பண்ணலாம்? 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் மொத்தமாக எல்லா லாவையும் கொடுத்து எழுதுங்கடா அப்படின்னு சொன்னாலும் பதட்டப்படாமல் 5 எழுதி ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். ஒரு கேஸஸ், நல்ல ஞாபகம், வால்யூம் அப்படின்னாலே நம்ம எதை பற்றி தான் பேச போகிறோம்? கேஸஸை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ கேஸ் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? சிம்பிள் மல்டிபிள் ரேஷியோ ஆஃப் வால்யூம். அதே மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகிறதுமே என்னது? ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். சிம்பிள் ரேஷியோவில் 2 கேஸ் ரியாக்ட் ஆகும், ஒரு பர்டிகுலர் வால்யூம் ரேஷியோவில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதும் கேஸாக தான் இருக்கும். மொத்தமாக எல்லா கேஸோட வால்யூமும் எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சிம்பிள் ரேஷியோவில் தான் இருக்கும். ஆனால் கண்டிஷன் என்ன? ஒரே டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நடந்திருக்கணும் அந்த ரியாக்ஷன். லாஸ்ட்டில் என்னது? அவகேட்ரோலா. அவகேட்ரோலானா என்னது? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நம்மளுக்கு என்ன வச்சுருக்கோம்? கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அடுத்து வேறு இந்த சாப்டரில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்?
எஸ். இப்போ என்ன படிக்க போகிறோம்னா, இங்கே சொன்னேன்ல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு, மோல். ஸோ மோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ மோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதை பற்றின நாலேஜ் வேணும்? ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் என்ன படிக்க போகிறோம்? அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அப்படின்னா சிம்பிளா எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். கரெக்டா? இதுதானே அட்டாமிக் மாஸ். சப்போஸ் எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் பீரியாடிக் டேபிளில் நைட்ரஜன் எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன் எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஃப்ளூரின் எடுத்துக்கிறேன். இப்போ நீ நல்ல கவனி, ஒரு நைட்ரஜன் எடுத்து இதோட மாஸ் கண்டுபிடிச்சேன்னா அதான் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன். ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்து அதோட மாஸ் கண்டுபிடிச்சேன்னா அதான் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒரே ஒரு ஃப்ளூரின் எடுத்து அதோட மாஸை கண்டுபிடிச்சேன்னா அதான் என்னது? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃப்ளூரின். என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கு? அவ்வளோதான். அப்போது நல்லா கவனிச்சோன்னா பீரியாடிக் டேபிள்லேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போது நார்மலாக இப்போ என்னோட வெயிட் வந்து 80 கேஜி. நான் 80 கேஜி கூட இல்லை, 60 தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 80 கேஜி அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம்? 80 × 1 கேஜி. இப்போ என் பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து 50 கேஜி அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 50 × 1 கேஜி. அதாவது 1 கேஜியோட கம்பேர் பண்ணும்போது நான் என்னன்னு சொல்லலாம்? நான் வந்து 50 டைம்ஸ் அதிகமாக இருக்கேன், 80 டைம்ஸ் அதிகமாக இருக்கேன். கரெக்டாக? இப்போது உங்ககிட்ட 2 ஐரன் பிளாக் கொடுக்குறேன், ஒன்று 50 கிராம் இருக்குது, ஒன்று 100 கிராம் இருக்குது. மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலாம்? 50 × 1. இன்னொன்று 100 × 1. அதாவது இது 100 டைம்ஸ் அதிகமாக இருக்குது 1 கிராமை விட, இது 50 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த 1 அப்படின்றத ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் கிராம், கிலோகிராம் அதெல்லாம் ஃபிசிக்ஸு. கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு அதை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். கரெக்டாக? அப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக ஒரு ஆட்டமை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? ஒரு ஆட்டமை எடுத்துட்டு அதை என்ன பண்ணாங்க? 12 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணாங்க. எப்படி கட் பண்ணாங்க? 12 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணாங்க. எஸ். ஸோ 12 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணாங்க. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு கார்பன் 12 ஆட்டமை எடுத்துட்டு கார்பன் 12. ஏன் சார் கார்பன் எடுத்தாங்க? ஏன்னா அது அபண்டன்ட். ஓகே, அப்போ அந்த ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்து 12 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இதுலேருந்து இந்த நான் ஒரு போர்ஷனை மட்டும் வெளியில் எடுத்தேன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1/12 அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ராக்ஷனா மேத்தமேட்டிக்ஸ் படி. எஸ், ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்து 12 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் வெளியில் எடுக்கிறேன். அதை என்னன்னு சொல்லலாம்? 1/12 அப்படின்னு சொல்லலாமா? அதாவது 1/12 மாஸ் ஆஃப் என்னது? கார்பன் 12 ஆட்டம். அதாவது மொத்த மாஸ் ஆஃப் இந்த ஒரு கார்பன் 12 ஆட்டமோட மொத்த மாஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை டிவைடட் பை 12 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த ஒரு ஃப்ராக்ஷனோட மாஸ் கிடைச்சிருமா? மேத்தமேட்டிக்கலா 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னா என்ன? ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுக்கிறேன், அதோட மாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை 12 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணி அந்த 1/12 போர்ஷனோட மாஸை கண்டுபிடிச்சிடலாமா? 1/12 இன்டூ அந்த டோட்டல் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? யூவி அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதெல்லாம் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க காலேஜ் லெவலில். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி என்ன வேல்யூ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நல்ல ஞாபகம், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம் அதோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னா 1.66 into 10⁻⁻24 கிராம். இந்த 1/12 mass of carbon 12 atom is nothing but 1 AMU, atomic mass unit அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா யூனிஃபைடு மாஸ்னு சொல்லலாம், இல்லைனா டால்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நைட்ரஜன் பீரியாடிக் டேபிள் படி அட்டாமிக் மாஸ் என்ன? 14, ஆக்சிஜன் 16, ஃப்ளூரின் 18. நல்ல கவனி, அப்போ 14 இன்டூ இது ஆக்சுவலாக யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் எழுதுனா எப்படி எழுதலாம்? 14 AMU. என்ன யூனிட் நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ்க்கு? AMU. AMU இஸ் நத்திங் பட் அதை என்னன்னு சொல்லுவோம்? அட்டாமிக்
மாஸ் யூனிட். அதே மாதிரி U அப்படின்றது நம்மளுக்கு என்னது? யூனிஃபைடு மாஸ். அப்போ D அப்படின்றது நம்மளுக்கு என்ன? டால்டன். நீ எதை வேணா யூஸ் பண்ணலாம். அப்போ நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னா 14 AMU. அப்போ மேத்தமேட்டிக்கலா நான் இந்த 14 AMUவை நான் எப்படி எழுதலாம்? 14 into 1 AMU எழுதலாமா? ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் என்ன? 16 AMU. அப்போ 16 into 1 AMU அப்படின்னு எழுதலாமா? ஃப்ளூரின் 18 AMU. அப்போ அதையும் 18 into 1 AMUன்னு எழுதலாமா? இப்போ வார்த்தையா நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? நைட்ரஜன் வந்து 14 டைம்ஸ் எனக்கு வெயிட்டா இருக்கு. எதை விட? 1 AMUவை விட. சொல்லலாமா? 14 டைம்ஸ் ஹெவியர் தேன் 1 AMU. 16 AMU அப்படின்னா என்ன அர்த்தம்? 16 டைம்ஸ் ஹெவியர் தேன் 1 AMU. 18 டைம்ஸ் ஹெவியர் தேன் 1 AMU. 1 AMUன்னு சொல்லலாம். இல்லை என்னன்னு சொல்லலாம்? 14 times heavier than 1/12 mass of carbon 12 atom. 14 times heavier than 1.66 into 10 to the power minus 24 gram. அதே மாதிரி 16 times heavier than 1 AMU. இல்லனா 16 times heavier than 1/12 mass of carbon 12 atom. இல்லனா 16 times heavier than 1.66 into 10 to the power minus 24 gram. புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க? ரைட்? நோ டவுட்ஸ். அப்போ இதுதான் என்னது? AMU அப்படின்றது தான் அட்டாமிக் மாஸோட யூனிட்ஸ். அப்போ அட்டாமிக் மாஸ் ஓகே சார், மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன? அதை எப்படி எழுதுவீங்க? மாலிகுலர் மாஸ் எப்படி சொல்லலாம்? மாலிகுலர் மாஸை சிம்பிளா சொன்னோம்னா அட்டாமிக் மாஸ்னா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், மாலிகுலர் மாஸ்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். இல்லைன்னா இன்னொன்று ஒரு டெஃபினிஷன் எழுதலாம். மாலிகுல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன? 2-3 ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகுல். அப்போ சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் present in a molecule அப்படின்னு சொல்லலாமா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுவோம். H2O. எனக்கு எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இந்த மாலிகுல்ல? அது வந்து மாலிகுல், ஏன்னா எனக்கு மோர் தேன் ஒரு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ H2O அப்படின்னு எடுத்தேன்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 1 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் என்ன சொன்ன? சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம் பிரசன்ட் இன் அ மாலிகுல். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன? 1 AMU. 2 into 1 AMU plus ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. 1 into 16. அப்போ 16 plus 2 18 AMU. சொன்னது புரிஞ்சுதா? எப்படி கால்குலேட் பண்றேன்னு? ரைட். அப்போ அதே மாதிரி NO எனக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? 1 நைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு, 1 ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 14 AMU. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16 AMU. அப்போ மொத்தமா எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன AMU வரும்? 30 AMU. சொல்லலாமா? ரைட். ஸோ இதுதான் என்னது? அட்டாமிக் மாஸ் அண்ட் தென் மாலிகுலர் மாஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன புரியும்? மோல் அப்படின்னா என்னன்றது புரியும். டன். எஸ், பர்ஃபெக்ட். ஓகே. அப்போ மோலார் மாஸ் அப்படின்னா என்ன? இங்கேருந்து நல்ல கவனி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். மாலிகுலார் மாஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். அப்போ நல்ல கவனி, மோலார் மாஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாஸ் ஆஃப் 1 மோல். 1 மோல் என்னது? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் அண்ட் எலமெண்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்?
காம்பவுண்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளியர் ஆகும், கவனமாயிரு. இப்போ நான் உன்னை ஒரு கொஸ்டின் கேட்குறேன், என்ன கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னு கேட்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் நான் என்ன கேட்குறேன்னா, மோலார் மாஸ் ஆஃப் O2 என்னன்னு கேட்குறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மோலார் மாஸ்னா என்ன? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் என்ன எடுத்திருக்கோம்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன ஃபார்ம்ல இருக்கு? அது ஆட்டமா மாலிகுலா? அது ஆட்டம். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் O2 அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் O2. O2ன்றது நம்மளுக்கு என்னது? மாலிகுல். மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் O2 மாலிகுல். இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் புரியணும். அப்போ மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இங்க நீ நல்ல ஸ்டேட்மெண்ட் கவனிச்சனா நம்மளுக்கு என்ன இருக்கு? மாஸ் ஆஃப் 1 ஆக்சிஜன் ஆட்டம். அதை நம்ம என்னன்னு எழுதலாம்? மாஸ் ஆஃப் 1 ஆக்சிஜன் ஆட்டம். அதை என்னன்னு எழுதலாம்? மாஸ் ஆஃப் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இட் இஸ் நத்திங் பட் என்னது? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு மோல். அதே ஸ்டேட்மெண்ட் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு மோல். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன? 16 AMU இன்டு மோல். 16 AMU மேத்தமேட்டிக்கலா எப்படி எழுதலாம்? 16 இன்டு 1 AMU இன்டு மோல். 1 AMU அப்படின்னா என்ன? 1 AMUனா 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அது எதுக்கு ஈக்குவல்? 1.66 இன்டு 10⁻⁻24 கிராம். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த அவகேட்ரோ நம்பர் ஸ்கூல்லையுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அவகேட்ரோ நம்பர் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸ். என்ன ரீசன்? எதனால அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு பார்த்தியா? சப்போஸ் நான் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட நம்பர்னால டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஒன்றை நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ ஒரு நம்பர்னால டிவைட் பண்ணுறேன், எனக்கு இந்த வேல்யூ டைரெக்டாக கிடைக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னன்னு சொல்லலாம்? மேத்தமெட்டிக்கலாக 1 AMUன்றது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்? 1/NAக்கு ஈக்குவல். அப்போது இந்த NAனா என்னது? NA இஸ் நத்திங் பட் அவகேட்ரோ நம்பர். NA இட் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்னது? அவகேட்ரோ நம்பர். சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இங்கே வந்தேன்னா 1 AMU அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? 1/NA. மோல் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர். அப்போது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். ரைட். இங்கே பார்த்தேன்னா NA எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எனக்கு என்னது? 16. அதே O2 மாலிகுல் அப்படின்றதையும் நம்ம திருப்பி எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் 1 O2 மாலிகுல் இட் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்னது? மாஸ் ஆஃப் 1 ஆக்சிஜன் மாலிகுல். மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ் இன்டு மோல். மாலிகுலார் மாஸ் ஆஃப் O2 மாலிகுல் எவ்வளோ? 32. 32 இன்டு மோல். என்ன யூனிட்டு? 32 AMU. யூனிட் எழுத மறந்துடக்கூடாது. 32 AMU இன்டு மோல். 32 AMU எப்படி எழுதலாம்? 32 இன்டு 1 AMU இன்டு மோல். 1 AMU அப்படின்றது என்னது? 1 அவகேட்ரோ நம்பர். 1 மோல் அப்படின்றது அவகேட்ரோ நம்பர். அப்போ மறுபடி எனக்கு இங்கேயும் NA என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 32. இந்த 32ன்றது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் O2. அப்போது இப்போ ஒரு டவுட் வரும். மாலிகுலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டம்ங்கும் போது மாலிகுலர் மாஸ் அங்கே சொல்ல முடியாது வார்த்தை, அட்டாமிக் மாஸ்னு சொல்லலாம்.
அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ 16. மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டமும் 16. O2 மாலிகுல், மாலிகுலார் மாஸ் ஆஃப் O2 எனக்கு என்னது 32. மோலார் மாஸ் ஆஃப் O2 என்னது 32. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? மாலிகுலார் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அட்டாமிக் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கவனி, இந்த நெக்ஸ்ட் 1 மினிட் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டாமிக் மாஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். மோலார் மாஸ் அப்படின்னா என்னது? மாஸ் ஆஃப் 1 மோல். அப்போ எனக்கு என்னன்னு சொல்லலாம்? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோ இருக்கு? 16. அப்போ மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் 16. நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூனிட் 16 கிராம் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. எதுல? 1 மோல்ல. மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். அப்ப என்ன அர்த்தம்? 16 கிராம் எனக்கு எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? 1 மோல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. கிராம் பெர் மோல். மாலிகுலார் மாஸ் அப்படின்னா 32 AMU. மோலார் மாஸ் ஆஃப் O2 என்னது? மாஸ் ஆஃப் 1 மாலிகுல் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் O2 என்னது? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் O2. அப்போ மாஸ் ஆஃப் O2 எவ்வளோ? 32 கிராம். ஆனா எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? 1 மோல். 32 கிராம் பிரசன்ட் ஆயிருக்கு 1 மோல்ல. ஸோ யூனிட் டிஃபரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ யூனிட் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்க வேணா எழுதுறேன். மோல் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் 6.022 into 10 to the power 23. 6.023 எழுதலாம், 22 எழுதலாம். It doesn't make that much difference. அப்போ நல்ல கவனி. இப்போ இது கிளியர் ஆயிடுச்சுன்னா மற்றபடி எல்லாமே ஈஸி. நீ எதையுமே மெமரைஸ் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக we can able to solve. ஃபஸ்ட்டு சிம்பிளாக சில ஃபார்ம்லாம் எழுதுகிறேன் பாரு. ஆக்சிஜன், இங்கே வந்து நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன், இங்கே வந்து நைட்ரஜன். எனக்கு நீ என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு சொல்லு. அதுக்கு அடுத்தது மொத்தமாக இங்கேயே எழுதலாமே. ஃபஸ்ட் எனக்கு நீ என்ன சொல்லணும்? அட்டாமிக் ஃபார்ம் ரெண்டுத்துக்கும் என்னன்றதை சொல்லு. அதுக்கு அடுத்தது மாலிகுலார் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது அட்டாமிக் மாஸ். அதுக்கு அடுத்தது மாலிகுலார் மாஸ். இங்கே வந்து we can able to do. அதுக்கு அடுத்தது மோலார் மாஸ். ஓகேவா? மோலார் மாஸ் எனக்கு என்னன்னு சொல்லு. அதுக்கு அடுத்தது எனக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். இது எல்லாமே சொல்ல முடியுமா? ரைட். ஸோ லெட் மீ சி. எஸ். ஆக்சிஜன் அட்டாமிக் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? O. நைட்ரஜன் N. இது வந்து அட்டாமிக் ஃபார்ம். மாலிகுலார் ஃபார்ம் அப்படின்னா எனக்கு என்னது? 2 ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கும். O2. நைட்ரஜன் அப்படின்னா N2. அட்டாமிக் மாஸ் வேர்டு ஆட்டம்னு வருது. அப்போ அது என்ன ஃபார்ம்? அட்டாமிக் ஃபார்ம். அட்டாமிக் மாஸ், ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. என்ன யூனிட்? AMU. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆட்டம் ஃபார்ம் நைட்ரஜன் என்ன அட்டாமிக் மாஸ் வரும்? 14 AMU. மாலிகுலார் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாலிகுலார் ஃபார்ம் என்னது? O2. அப்போ மாலிகுலார் மாஸ் என்னது? 32 AMU. N2 மாலிகுலார் மாஸ் எனக்கு என்னது? 28 AMU. மோலார் மாஸ்க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோ, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் என்னது? 16 AMU. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா 16. அட்டாமிக் மாஸ் என்னது? 14 AMU.
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா வெறும் 14 தான். ஏன் ஆட்டமை மட்டும் பார்க்குறேன்? ஏன்னா என்ன வேர்டு? ஆட்டம். இங்கே மாலிகுல் டீல் பண்ணுறோம். மாலிகுலர் மாஸ் என்னது? 32 AMU. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா வெறும் 32 தான். அதே மாதிரி ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2 எனக்கு என்னது? 28. நல்லா ஞாபகம். அட்டாமிக் மாஸும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கும்போது இது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு என்ன கிடையாது? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் எனி ஐடியா? ஏன் இது ரெண்டுத்துக்குமே ஒரு விஷயம் கிடையாது? என்னது? இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். அதை மறந்துடாத. நம்மளுக்கு என்ன கிடையாது? இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. இப்போ நான் இங்க என்ன கேட்கிறேன்னா, மோலார் மாஸ் ஆஃப் O, இங்க மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்கிறேன். மோலார் மாஸ் ஆஃப் அட்டாமிக் ஃபார்ம்ல கேட்கிறேன். அதை வேணா இப்படி எழுதுறேன். மோலார் மாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா, அட்டாமிக் ஃபார்ம்ல, அதுக்கு அடுத்தது மாலிகுலர் ஃபார்ம்ல. அட்டாமிக் ஃபார்ம்ல என்ன மோலார் மாஸ் வரும்? அட்டாமிக் ஃபார்ம்ல 16 வேல்யூ தான். ஆனால் யூனிட் என்ன? கிராம் பெர் மோல். அட்டாமிக் ஃபார்ம் என்ன வரும்? 14. ஆனால் என்ன யூனிட்? கிராம் பெர் மோல். மாலிகுலர் ஃபார்ம்ல என்ன? 32. ஆனால் யூனிட் என்ன? 32 கிராம் பெர் மோல். இல்லைனா இங்கே என்னன்னு சொல்லுவோம்? 28 கிராம் பெர் மோல். இதை உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், என்ன கொஷின் எக்ஸாமில் கொடுத்தாலும். ரைட்? வில் யூ கைஸ் கேன் ஏபிள் டு ரைட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக எழுத முடியுமா? ஸோ அட்டாமிக் ஃபார்ம், எஸ். வில் யூ கைஸ் கேன் ஏபிள் டு ரைட்? எஸ், கண்டிப்பாக எழுத முடியும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவன் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. டன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும், we can able to do it. It is clear? டன். ஓகே. அப்போ இங்க ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலா கார்பன் டை ஆக்சைடுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? நீங்க எல்லாருமே இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். ஆனா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பேசணும்னா ஆக்சுவலா என்ன ஃபார்முலா வரும்? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா CO2. இது அட்டாமிக் ஃபார்மா மாலிகுலர் ஃபார்மா? CO2 அப்படின்றது மாலிகுலர் ஃபார்ம். அப்போ அட்டாமிக் ஃபார்ம் எனக்கு வராது. அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் வருமா? அட்டாமிக் மாஸ் வராது. அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் அட்டாமிக் ஃபார்ம் வருமா? வராது. அதுக்கு அடுத்தது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வருமா? வராது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணாது? we won't get. சொன்னது புரிஞ்சுதா? அட்டாமிக் ஃபார்ம் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஏன்? என்ன ரீசன்? ஏன்னா CO2 அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஃபார்ம்? இது பேசிக்கலா இது நம்மளுக்கு மாலிகுலார் ஃபார்ம். அப்போ மாலிகுல் ரிலேட்டடா மட்டும்தான் நம்மளால எல்லாமே பேச முடியும். ஓகே? ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ் திஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் த homework. Yes, will you guys do it? So note down, this is the homework question. So இப்போ புரிஞ்சுதா? அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன, மோல்னா என்ன அப்படின்னு. ரைட்? அப்போ நியூமெரிக்கல் சால்வ் பண்றதுக்கு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. எஸ், மேக் அ நோட் ஆஃப் திஸ். டன்? ஓகே. அப்போ 1 மோல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? அவகேட்ரோ நம்பர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? அப்போ சில ஜெனரல் யூனிட்ஸ் இருக்கு, சில ஃபார்முலாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கலா உனக்கு நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கொஷினில் கொடுத்துருக்க கிவன் மாஸ் இன் கிராம் டிவைடட் பை நீ என்ன பண்ணணும்? மோலார் மாஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மாலிகுலர் மாஸ் கிடையாது, என்னது? மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உன்னை யாராவது
நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. என்ன இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணலாம்? எஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? மோல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, உனக்கு வேணா இப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? மோல் கன்வர்ஷன் டயக்ராம். இதை பார்த்து இப்போ ஃபார்முலா எழுதலாம் ஈஸியாக. சென்டராக எனக்கு என்ன இருக்குது? மோல் இருக்குது. இப்போ இது வந்து மாஸ், இங்கே வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இது வந்து என்னது? வால்யூம். நல்லா தெரிஞ்சுக்கோ. சப்போஸ் இப்போ நம்ம கொஷினில் மாஸ் கொடுத்துட்டான், நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மோல் கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துட்டான்? மாஸ் கொடுத்துட்டான். நான் வந்து மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பை மோலார் மாஸ். ஆரோ மாஸ் கொடுத்துட்டான், மோல் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை மோலார் மாஸ். அப்போது அதே மாதிரி எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்துட்டான், நான் மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? எஸ், ஒன்று ஒன்றா வந்துடவா? எஸ். அப்போது ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். மாஸ்லேருந்து மோல் கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ அதே மாதிரி மோல்லேருந்து நான் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை மோலார் மாஸ். ரைட்? சொல்கிறது புரியுதா? அப்போ அதே மாதிரி எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தா மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். இதே மோல் கொடுத்துட்டான், நான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை பை அவகேட்ரோ நம்பர். அப்போ இங்கே ஃபார்முலா எழுதலாமா? நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துட்டான்? நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துட்டான்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டான். அப்போது மேலே என்ன எழுதுவேன்? இன்ஸ்டெட் ஆஃப் கிவன் மாஸ், கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். சொன்னது புரிஞ்சுதான்? இதே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு மோல் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். இதே மோல்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடினா இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் வரும். அதே தான். ரைட்? சப்போஸ் வால்யூம் கொடுத்துட்டான் அப்படின்னா எல்லா கேஸ்லையுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வால்யூம் கொடுத்துட்டான் அப்படின்னா கிவன் வால்யூம் கொடுத்துட்டானா நீ டிவைடட் பை என்ன பண்ணும்? 22.4 லிட்டர். இஃப் கிவன் வால்யூம் இஸ் இன் லிட்டர். அப்போது நார்மலாக வால்யூம் கொடுத்துட்டான், நான் மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 22.4 லிட்டர். சப்போஸ் எம்எல்ல டீல் பண்ணோன்னா 22,400 ml. இதே மோல் கொடுத்துட்டா நான் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 22.4 லிட்டர் இல்லைனா 22,400 ml. கரெக்டா? அப்போது இதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக we can able to solve questions. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலில் வைக்கிற ஆனுவல் எக்ஸாமாக இருந்தாலும் புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போது நீ ஜஸ்ட் இப்படி எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஈஸியாக மார்க் கிடச்சிரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோல் கன்வர்ஷன் டயக்ராம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோல் கன்வர்ஷன் டயக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோல் கன்வர்ஷன் டயக்ராம். கிளியர் ஆச்சா? எஸ். யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ மோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருந்தாலும் நீ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடணும். மாஸ் கொடுத்துருந்தா டிவைட் பை மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருந்தா டிவைட் பை அவகேட்ரோ நம்பர், வால்யூம் கொடுத்துருந்தா டிவைட் பை 22.4 லிட்டர். புரிஞ்சுதா? டன். ஸோ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மோலை நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ், how we can able to use this mole in
ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன். கரெக்டா? அப்போ how we will deal this in stoichiometry calculation. ஸ்டாக்கியோமெட்ரி கேல்குலேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. சப்போஸ் நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். N2 + 3H2 எனக்கு கம்பைன் ஆகி என்ன கொடுக்குது? 2NH3 கொடுக்குது. இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேல நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு மோல் கான்செப்டும் தெரியும். கரெக்டா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தடில் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா மோல் மெத்தட். மோல் மெத்தடில் என்ன சொல்லலாம்? 1 mole of N2 எனக்கு எத்தனை மோலோட ரியாக்ட் ஆகுது? 3 moles of H2 to give 2 moles of NH3. இதே நான் மோல் இல்லாமல் மாஸ் மெத்தடில் கொஷின் டீல் பண்ண போகிறேன். எப்படி டீல் பண்ணலாம்? N2 மாஸ் என்னது? 28. கரெக்டா? 28 மாஸ். கரெக்டா? 28 கிராம் ஆஃப் N2 எனக்கு எத்தனை கிராம்? 6 கிராம் ஆஃப் H2 ஓட ரியாக்ட் ஆகி NH3 ஓட மாலிகுலர் மாஸ் என்னது? எஸ், NH3 17 மாலிகுலர் மாஸ். 17 2s are 34 கிராம் ஆஃப் அமோனியா கொடுக்குது. மோல் மெத்தட், மாஸ் மெத்தட். இன்னொன்று என்னது? வால்யூம் மெத்தட். வால்யூம் மெத்தடில் என்ன சொல்லலாம்? 1 லிட்டர் ஆஃப் N2 3 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி 2 லிட்டர் ஆஃப் NH3 கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் ஒரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், மோலார் மாஸ் எல்லாமே படித்தோம்? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே? we will take the questions only in mole method. என்ன கொஷினாக கேட்டிருந்தாலும் நீ என்ன பண்ணலாம்? மோல் மெத்தடை வச்சே you guys can able to solve question. சொன்னது புரிஞ்சுதா? அப்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் அப்படின்னு வரும்போது எஸ், இட் இஸ் ஃபைன். அப்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். நல்ல கவனி, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். நம்ம எதை லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லலாம்? எஸ், ரியாக்டன்ட் ஆர் ரியேஜென்ட் எனக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆகிடும். விச் இஸ் கம்ப்ளீட்லி utilized in a chemical reaction. excess reagent என்ன? reactant or reagent எனக்கு எப்படி present ஆயிருக்கும்? which is present in excess. which is present in excess or left. எது வேணா எழுதலாம். ஓகேவா? or left after a chemical reaction. கரெக்டா? இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? நியூமரிக்கல் கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும். ரைட்? அப்போது அதுதான் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது எக்ஸாமில் கொஷின்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். ட்ரிக் டு சால்வ் நியூமரிக்கல்ஸ். ஸோ பேசிக்காக இது என்னது? ட்ரிக். எப்படி நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம்? ட்ரிக் டு சால்வ் நியூமரிக்கல்ஸ். நல்ல கவனி. சப்போஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். சேம் ஈக்குவேஷன் எடுத்துப்போமா?
N2 plus 3H2 gives 2NH3. என்ன நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஷினில் மோல்ஸ் வந்து உனக்கு கொடுத்துட்டாங்க. மோல்ஸ் வந்து கிவன் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இது வந்து 5 மோல்ஸ் இருக்கு, இது வந்து 9 மோல்ஸ் இருக்கு. இனிஷியலாக இது வந்து 0 மோல்ஸ். இப்போ உன்னை கண்டுபிடிக்க சொல்றான். ஐடென்டிஃபை லிமிட்டிங் ரியேஜன்ட்னு கேட்குறான். எப்படி we can able to do it? ஐடென்டிஃபை லிமிட்டிங் ரியேஜன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? வெரி வெரி சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோ. என்ன கொஷின் கொடுத்துருந்தாலும் சரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் மோல் இந்த கொஷின் அதை நீ என்ன பண்ணணும்? டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். given mole in the question divided by stoichiometric coefficient. இதுதான் உனக்கான ட்ரிக். இதுதான் என்னது? நம்மளுக்கான ட்ரிக். ஒன் செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி நீ சால்வ் பண்ணும்போது ஸ்மால் வேல்யூ எதுக்கு வருதோ அது உன்னோட லிமிட்டிங் ரியேஜென்ட். லார்ஜ் வேல்யூ எதுக்கு வருதோ அது உன்னோட எக்ஸஸ் ரியேஜென்ட். ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? எஸ், கொஷினில் கொடுத்துருக்க கிவன் மோல் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்வ் பண்ணுறேன் பாரு. கொஷின் கிவன் மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? N2க்கு 5 divided by stoichiometric coefficient என்ன 1, 5 ones are 5. இங்கே given mole என்ன 9 divided by stoichiometric coefficient என்ன 3. அப்போ 3. எது ஸ்மால் வேல்யூ? இதுதான் ஸ்மால் வேல்யூ. ஸ்மால் வேல்யூ இஸ் ஃபார் ஹைட்ரஜன். அப்போ இதுதான் என்னோட லிமிட்டிங் ரியேஜென்ட். இது பிக்கர் வேல்யூ. ஸோ இதுதான் என்னோட எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ எதுக்கு கம்மி வேல்யூ வந்திருக்கு? ஹைட்ரஜனுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னன்னு சொல்லலாம்? லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் ஹைட்ரஜன். எக்ஸஸ் ரியேஜென்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது? நைட்ரஜன். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ ஐடென்டிஃபை லிமிட்டிங் ரியேஜென்ட் இல்லை எக்ஸஸ் ரியேஜென்ட்னு கொஷின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணலாம்? ஈஸியாக வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஷார்ட்கட் உன்னால் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். கொடுத்துருக்க கிவன் மோல் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். வேல்யூ கம்மியாக வந்துச்சுன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட், வேல்யூ அதிகமாக வந்தால் எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ ஒரு கொஷின் வரும், சார் சப்போஸ் மோல் கொடுக்கல கொஷினில் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்ற கான்செப்டை நீ எப்போ கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்க எல்லா ரியாக்டன்ட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதோட கான்சன்ட்ரேஷனுமே தெரிஞ்சிருக்கணும். கான்சன்ட்ரேஷன்னா மோலாவும் இருக்கலாம், இல்லை மாஸா என்னவா வேணால் கொஷினில் கொடுக்கலாம். நம்மளுக்கு மாஸ் கொடுத்தா கூட மோல் கண்டுபிடிக்க தெரியும்ல, மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போது உனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? எக்ஸாமில் இப்போ உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்க எல்லா ரியாக்டன்ட்டுமே தெரியும், எல்லா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுமே தெரியும், அதாவது மோலோ மாஸோ. அப்படின்னா நீ என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்? லிமிட்டிங் ரியேஜென்ட். ரொம்ப மண்டையெல்லாம் போட்டு உடைக்க தேவையில்லை. லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்ளை பண்ண முடியும்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணோம்? கிவன் கொஷின் கிவன் வேல்யூ மோல் கொடுத்துருக்கானோ இல்லை மாஸ் கொடுத்துருக்கானோ அதுலேருந்து நீ என்ன பண்ண? மோலை கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். கிவன் மோல் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். மாஸ் கொடுத்துருந்தானா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? மாஸ்லேருந்து மோல் கண்டுபிடிக்கணும். எப்படி? டிவைடட் பை மோலார் மாஸ். ஒன்ஸ் மோல் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இட் இஸ் கிளியர்? டன். ட்ரிக்கு புரிஞ்சா? எஸ், இட் இஸ் கிளியர். அப்போது ட்ரிக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. எதுக்கு சார் இந்த ரியேஜென்ட் இதெல்லாம் நம்ம படிக்கணும்? இப்போது ட்ரிக் கொஷினில் நம்ம என்ன கொஷின் எடுத்துக்கிட்டோம்? இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிட்டோம். கிவ்ஸ் 2NH3 நைட்ரஜன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிவன். எவ்வளோ மோல் கொடுத்துருந்தாங்க? இது 5, இது 9. கரெக்டாக தானே கொஷின்? 5, 9. இப்போ ட்ரிக்கை படி நம்ம எது லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கண்டுபிடிச்சோம்? ஜஸ்ட் நவ் இப்போ தான் சொல்லி கொடுத்தா. நம்மளுக்கு எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா உனக்கு ஒரு ரியாக்ஷனில்
எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட்டு ஃபார்ம் ஆகுது, ரியாக்டன்ட் மற்ற இன்னொன்று ஒரு ரியாக்டன்ட் இருக்குல்ல அது எவ்வளோ ரியாக்ட் ஆகுது, எல்லாமே ஒரு ரியாக்ஷன் எடுத்தோன்னா அதோட ஜாதகம் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போது எப்படி எழுதலாம், ஆக்சுவலாக கொஷின் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எப்படிலாம் கேட்பாங்கன்னா determine first number of moles of NH3 formed. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம், mass of NH3 formed. கெமிஸ்ட்ரியில் மாஸ் அமௌண்ட் எல்லாமே ஒன்று தான். அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம், number of moles of N2 reacted. Mass of N2 reacted. அதே மாதிரி நம்மள அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம், number of moles of N2 left. ஏன் சார் N2 லெஃப்ட்னு கேட்கணும், ஏன்னா H2 எனக்கு லிமிட்டிங் ரியேஜன்னா நைட்ரஜன் எனக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அ எக்ஸஸ் ரியேஜென்ட். இது லிமிட்டிங் ரியேஜன்னா அது என்னது எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ எக்ஸஸ் ரியேஜன்னா என்ன, ரியாக்ஷன் முடிஞ்சதும் அது மீதி இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 லெஃப்ட் அதையுமே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா என்னன்னு கேட்கலாம், அமௌண்ட் ஆஃப் N2 லெஃப்ட். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், என்ன கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3 ஃபார்ம், எது லிமிட்டிங் ரியேஜன், ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் படி போ. ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் படி எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் அமோனியா கொடுக்குது, 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கொடுக்குது. அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு எவ்வளோ அமோனியா கொடுக்கும், 2/3 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கொடுக்கும். ஆனால் கொஷின்ல எத்தனை மோல் கொடுத்துருக்கான், 9 மோல் கொடுத்துருக்கான். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கொஷின் படி 1 மோல் 2/3 மோல் கொடுக்கும்னா அப்போது 9 மோல் எனக்கு எவ்வளோ கொடுக்கும், 2/3 × 9, அதாவது 6 மோல்ஸ் ஆஃப் NH3 கொடுக்கும். சொன்னது புரிஞ்சுதா? மாஸ் ஆஃப் NH3 ஃபார்ம்டு, எவ்வளோ மோல் NH3 ஃபார்ம் ஆயிருக்கு கொடுத்த கொஷின் படி 6 மோல். அப்போ மோல்லேருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு என்ன பண்ணுவோம், மோலார் மாஸ். மோலார் மாஸ் இஸ் 17 கிராம் பெர் மோல். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ மாஸ் எப்படி கண்டுபிடிப்ப, நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு மோலார் மாஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ கிராம், 6 7s are 42, 102 கிராம் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 reacted, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் படி 3 மோல்ஸ் ஆஃப் H2. ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி 3 மோல்ஸ் ஆஃப் H2 எனக்கு எவ்வளோட ரியாக்ட் ஆகுது, 1 மோல் ஆஃப் N2 ஓட தான் ரியாக்ட் ஆகுது. அப்போ 1 மோல் ஆஃப் H2 எனக்கு எவ்வளோட ரியாக்ட் ஆகும், 1/3 மோல் ஆஃப் N2 ஓட ரியாக்ட் ஆகும். கொஷின்ல எத்தனை மோல் ஆஃப் H2 எடுத்திருக்கோம், 9 மோல். அப்போ 9 மோல் H2 எனக்கு எவ்வளோட ரியாக்ட் ஆகும், 1/3 × 9, அதாவது 3 மோல்ஸ் ஆஃப் N2 ஓட ரியாக்ட் ஆகும். மாஸ் ஆஃப் N2 ரியாக்டட், அப்போ மாஸ் வெயிட் ரெண்டுமே ஒன்று தானே கெமிஸ்ட்ரியில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன எழுதுறேன், வெயிட் இன் கிராம். மோல், மோல் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் N2. மோலார் மாஸ் ஆஃப் N2 என்னது 28. அப்போ 3 8s are 24, 3 2s are 6, 7 8, 84 கிராம் வந்து எனக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. கரெக்ட் தானே? Yeah, 8 3s are 24, 3 2s are 6, 7 8. Number of moles of N2 left. அப்போ ஃபர்ஸ்ட் கவனி, எனக்கு ரியாக்ட் ஆனது எவ்வளோ, 84 கிராம் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? நல்ல கவனி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 84 கிராம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆனால் ஃபர்ஸ்ட் எவ்வளோ மோல் எடுத்தோம், 5 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க கிவன் கொஷின். 5 மைனஸ் கிவன் மோல் எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு, 3 மோல்ஸ். 3 மோல் வந்து ரியாக்ட் ஆனது. அப்போ 5 மைனஸ் 3 பேலன்ஸ் என்னது, 2 மோல்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட். கிவன் மைனஸ் ரியாக்டட், 2 மோல் லெஃப்ட். அமௌண்ட் ஆஃப் N2 லெஃப்ட், எவ்வளோ மோல் லெஃப்ட் ஆயிருக்கு, 2 மோல்ஸ். அப்போ 2 மோல் இன்டூ மோலார் மாஸ் ஆஃப் N2 எனக்கு என்னது 28.
ஆட்டோமேட்டிக்காக 28 2 சார் 56 கிராம் ஆஃப் N2 வந்து எனக்கு லெஃப்ட் ஆயிருக்கு. இட் இஸ் கிளியர். ஸோ அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது இந்த மாதிரி எந்த நியூமெரிக்கல்ஸ் வேணால் கேட்கலாம், ஆனால் அதுக்கு பேஸ் என்னது, நம்மளுக்கு லிமிட்டிங் ரியேஜன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் உனக்கு லிமிட்டிங் ரியேஜன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே பண்ணலாம். லிமிட்டிங் ரியேஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுத்துருக்க மோல் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸ்மால் வேல்யூனா லிமிட்டிங் ரியேஜன், பிக் வேல்யூனா எக்ஸஸ் ரியேஜன். இட் இஸ் கிளியர். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ லிமிட்டிங் ரியேஜன், எக்ஸஸ் ரியேஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த ஷார்ட் கட்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அடுத்து எம்பெரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, லாஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் டன். ஓகே, அப்போ லாஸ்ட் கான்செப்ட் என்னது? எம்பெரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி புரிஞ்சுக்கோ. ஓகேவா? மாலிகுலர் ஃபார்முலா, எம்பெரிக்கல் ஃபார்முலா. எம்பெரிக்கல் ஃபார்முலா அப்படின்றது என்னன்னா ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ பிட்வீன் ஆட்டம். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ பிட்வீன் ஆட்டம்ஸ். மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்றது என்னன்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிரசன்ட் இன் தி மாலிகுல். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், மாலிகுலர் ஃபார்முலா என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்? C6H12O6. எம்பெரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா CH2O. கரெக்டா? இப்போ புரியுதா? அப்போது நல்ல கவனி, CH2O அதை வந்து நம்ம ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பை 6 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? C6H12O6 கிடைக்கும். அப்போது இதுலேருந்து நான் என்ன எக்ஸ்பிரஷன் எழுதலாம்? we can able to rewrite one expression. எம்பெரிக்கல் ஃபார்முலாவோட என்ன இன்டூ பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிரும். எம்பெரிக்கல் ஃபார்முலாவோட என்ன இன்டூ பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிரும். அப்போது n எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n இஸ் நத்திங் பட் என்னன்னு சொல்லலாம்? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை எம்பெரிக்கல் வெயிட். இது என்ன சார் மாலிகுலர் வெயிட் அப்பான் எம்பெரிக்கல் வெயிட்? மாலிகுலர் ஃபார்முலாலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற வெயிட் என்னது? மாலிகுலார் வெயிட். எம்பெரிக்கல் ஃபார்முலாலேருந்து கால்குலேட் பண்ணுறது என்ன வெயிட் நம்மளுக்கு? எம்பெரிக்கல் வெயிட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மாலிகுலர் வெயிட் அப்பான். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு ரிலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா எம்பெரிக்கல் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் கிளியர், ரைட்? சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஷினில் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போது கொஷின் சால்விங் அப்ரோச் எதுக்கு? நியூமெரிக்கல் சால்வ் பண்ண டைரக்டாக கொடுக்குறேன். ஸோ நீ ஒன்றும் பண்ண வேணாம், வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்டை கண்டிப்பாக கொஷினில் என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. இட் வில் பி ஆல்வேஸ் கிவன் இன் த கொஷின். பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் என்ன பண்ணுவாங்க? கொஷினில் கொடுத்துருவாங்க. நீ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்?
எலமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ எலமெண்ட்டை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் தெரியும், கரெக்டா? அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணலாம்? எஸ், அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்னது? மாஸ், கரெக்டா? அப்போ என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தாங்களோ நீ கிவன் பெர்சன்டேஜ் அதுலேருந்து டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் உனக்கு என்ன கிடைச்சிரும்? மோல்ஸ் வந்து கிடைச்சிரும், கரெக்டா? ஒன்ஸ் மோல் கிடைச்சதும் நீ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு மோல் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அதுக்கு அடுத்தது என்ன வரும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் எம்பெரிக்கல் ஃபார்முலா. மோல் ரேஷியோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உனக்கு கிடைச்ச மோல் வேல்யூ டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேல்யூ, கரெக்டா? இல்லை ஒரு கொஸ்டின் பண்ணி காட்டுறவா? இட் வில் பி வெரி ஈஸி. எஸ், இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஐ வில் ஜஸ்ட் ஷோ அண்ட் டெல். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, அதோட பெர்சன்டேஜ், அடுத்து என்னது? அட்டாமிக் மாஸ், அதுக்கு அடுத்தது மோல், அட்டாமிக் ரேஷியோ, அதுக்கு அடுத்தது சிம்பிளஸ்ட் ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இது எப்பயுமே நம்மளுக்கு என்னது? ஃபிக்ஸ்டு தான். இதில் எந்த சேஞ்சஸுமே வராது. இது நம்மளுக்கு எப்பயுமே ஃபிக்ஸு தான். இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஃபிக்ஸு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம். எனக்கு என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம், சல்ஃபர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எலமெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஷின்ஸில் கொடுத்துருவாங்க. இப்போ பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 14.31, இது 9.97, கரெக்டா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரணும்? 100 வரணும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது 6.22. அப்போ இதெல்லாம் எடுத்தேன்னா பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ வருது? 7, 8, 9, 10. ஓகே, 3, 4, 5, 6, 6 plus 9, 15. 1, 4, 5, 5 plus 6, 11, 11 plus 9, 20. 2 plus 1, 30. 30.50. அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் இங்கே? 30.50 அப்படின்னா 70.50 கிடையாது, 69.50. 69.5 பர்சன்டேஜ் கொடுத்துட்டானா? இப்போ அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எஸ், வெரி சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 14.31, கரெக்டா? அப்போ 14.31 பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் 23, சல்ஃபர் 9.97 டிவைடட் பை 32. அட்டாமிக் மாஸ் இல்லை செப்பரேட்டாக வேணா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் எழுதவா? அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் 23, அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் 32, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. மோல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பர்சன்டேஜஸ் நத்திங் பட் இவ்வளோ வெயிட் தான், 100 தானே. அப்போது 14.31 upon 23, அடுத்து 9.97 upon 32, 1 upon 6.22, அடுத்தது 16 upon சாரி ரிவர்ஸில் எழுதிட்டேன்ல. அடுத்து மாஸ் பை அட்டாமிக் மாஸ் 6.22 upon 1, 6.22 தான். அடுத்தது 69.5 upon 16. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வருது? எஸ், 14.31 upon 23 எவ்வளோ வேல்யூ வரும்? எஸ், 0.622. 9.97 upon 32 எனக்கு என்ன வேல்யூ வரும்? 9.97 upon 32 0.311. 0.311. இது டிவைடட் பை 1 அப்படின்றதுனால இதே வேல்யூ தான். அடுத்து 69.5 upon 16. ஸோ 69.5 upon 16 நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? அரவுண்ட் 4.3. அப்போ இது வரைக்கும் பண்ணிடலாம்.
அட்டாமிக் ரேஷியோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா இந்த 4 வேல்யூல எது சின்ன வேல்யூ 0.6 0.3 6.2 4.3 இதுதான் நம்மளுக்கு 4 வேல்யூலையும் எது நம்மளுக்கு சின்ன வேல்யூ இதுதான். அப்போ சின்ன வேல்யூவை வச்சு நீ என்ன பண்ணணும், எல்லா வேல்யூஸையும் டிவைட் பண்ணணும். அப்போ இங்க என்ன வேல்யூ வந்துச்சு 0.622 அப்பான் 0.311 அப்போ என்ன வேல்யூ வரும் 2. அடுத்து இங்க 0.311 இதான் சின்ன வேல்யூ, திருப்பி டிவைட் பண்ணா எனக்கு என்ன வரும் 1. அடுத்து 6.22 upon 0.311 ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வேல்யூ வரும் 0.2. அடுத்து 4.34 upon 0.311 ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூ வரும் 4.34 upon 0.1 என்ன வேல்யூ வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குவிக். எஸ் எஸ் இது 0.2 இல்லை 20 வரும் கரெக்டா? யா இது 0.2 இல்லை, we will get 20 my dear students. ஸோ என்ன வேல்யூ வரும் 20. எஸ் 4.34 upon 0.311 என்ன வேல்யூ வரும் குவிக். ஸோ we will get around 13.95. ஸோ 13.95 we can write it as 14. அப்போ 2 1 20 14 இதுதான் நம்மளுக்கு என்னது சிம்பிளஸ்ட் ரேஷியோ எம்பெரிக்கல் ஃபார்முலா. அப்போ எம்பெரிக்கல் ஃபார்முலா எனக்கு என்னது Na2S H20 O14 இதுதான் நம்மளோட எம்பெரிக்கல் ஃபார்முலா. இதுலேருந்து நம்மளுக்கு மாஸ் கண்டுபிடிச்சா அதான் எம்பெரிக்கல் மாஸ். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஜென்ரல் கொஷின் சால்விங் அப்ரோச். இதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக we can able to solve question. சொன்னது புரிஞ்சுதா? So this is very very important my dear students, empirical formula and then molecular formula. So clear ஆயிடுச்சா? yes யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? yes anybody is having any doubts? no doubts. okay so இவ்வளவுதான் basic concepts of chemistryல படிக்க வேண்டியது. so என்னென்ன இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம்? yes ஃபைனலா one last சம்மரி. ஸோ என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்தோம் சம்மரியில்? ஃபஸ்ட் ஆக்சுவலாக பேசிக்காக மேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர், ரைட்? அதுக்கு அடுத்தது எல்லா லாஸுமே டிஸ்கஸ் பண்ணோம். லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் எல்லா லாவும் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அட்டாமிக் மாஸ்னா என்ன, அதே மாதிரி மாலிகுலார் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன, மோல் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஃபாலோடு பை மோல் கன்வர்ஷன் டயக்ராம் அதையுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மோல் கன்வர்ஷன் டயக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் we discussed about limiting reagent. அதுக்கு அடுத்தது excess reagent, limiting reagent, excess reagent அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எம்பெரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா இதுக்கான ரிலேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? அப்போது இன்னைக்கு கிளாஸில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே என்ன இருக்குது ஹோம்ஒர்க்கு இருக்குது. ஸோ ஹோம்ஒர்க் என்னன்னு கொடுத்துருவோமா? எஸ் ரெடி? வில் யூ கைஸ் சால்வ் த ஹோம்ஒர்க்? கொடுத்துருவோமா? அப்போது ஹோம்ஒர்க் நிறைய கொஷின் கொடுக்க போகிறதில்ல, ப்ராக்டிஸ் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகே, calculate number of moles present in 18 ml of water at STP. Second question, calculate
the amount of CO2 produced on heating (200 grams) of calcium carbonate. Next, இன்னொரு reaction கொடுக்கிறேன். So, same. N2 plus 3H2 gives 2NH3. So, இந்த ஈக்குவேஷனில் ஸோ இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட் இது ஒரு கொஷின். திஸ் இஸ் மூணாவது கொஷின். amount of N2 and H2 present is 36 gram and 56 gram respectively. In a reaction. First question. Identify limiting reagent. Second question. Calculate number of moles of excess reagent reacted and left. Okay va? Yes. So solve பண்ண முடியுமா? Done. So இதோட ஆக்சுவலாக பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி முடிஞ்சது. ஸோ ரொம்பலாம் பதட்டப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். ஒன் ஆஃப் த வெரி ஈஸி சாப்டர். நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேனோ அதை மாதிரியே நீ கொஷின் சால்வ் பண்ணு, கண்டிப்பாக உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸை வந்து பொறுமையாக லிசன் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேக் கேர், பாய். அடுத்த கிளாஸில் எல்லோரும் பார்ப்போம்.